ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மை குன்ஃபு கேர்ள் ஃப்ரெண்ட் சீரிஸோட 2வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே நம்ம ஹாங்கு ஒரு ரூம்குள்ள போயிட்டு அந்த ரூமோட கதவை சாத்திட்டு அவ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஸ்கிரீனை விலக்கி பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க அதை ஹாங்கு பாத்துறா. அவளும் ஐயோன்னு கண்ணை மூடிக்கிட்டு ஃபேங் நீங்களா என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு வினோதமான ஆள் இங்க வரத பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் யாருமா நீ, என் கண்ணுக்கு நீ தான் வினோதமான ஆளா தெரியறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் அங்க வந்து ஃபேங்கு கிட்ட சார் டைம் ஆயிடுச்சு நீங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து போறான். அவனை பார்த்து ஹாங்கும் இவன் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆள் இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவளை பார்த்த ஃபேங்கும் உன்னை பார்த்தா சின்ன பொண்ணா இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப நல்ல பொண்ணா தெரியற, என்னதான் நீ என் ஃபேனா இருந்தாலும் இவ்வளவு முரட்டுத்தனமாலாம் என்ன வந்து அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்த ஒரு மார்க்கர் எடுத்து அவளோட கையை பிடிச்சி ஆட்டோகிராஃப் போட்டு வர்றான். ஹாங்கும் அடே என்னடா பண்றேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ என்னோட ஃபேனா போயிட்டியே, நானும் எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லதே பண்ணி பழகப்பட்டவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து இங்க பாரு, நீ என்னோட அழகான உடம்ப பார்த்துட்டு அதை ரொம்பவே ரகசியமா வச்சுக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனுக்காக குடிக்க வச்ச அந்த பால் டப்பாவை ஹாங் கிட்ட கொடுத்து இதை நீயே குடின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்கிரீன்குள்ள போய் ட்ரெஸ் மாத்த போறான். அப்போ ஹாங்கும் அந்த ரூமை விட்டு போகும்போது யார் இவன் இவ்வளவு வினோதமா பேசிட்டு என்ன வினோதமான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு புலம்பிக்கிட்டு அங்கிருந்து போறா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்க அந்த டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தவன் ஃபேங்க மேடைக்கு வரவேற்கிறான். ஃபேங்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அந்த மேடைக்கு போயிட்டு இருக்க, எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹாங்கு அவ கையில இருந்த ஆட்டோகிராஃப பார்த்துட்டு என்னால கை தட்ட முடியலன்னு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த மேட்சும் ஸ்டார்ட் ஆக ஃபர்ஸ்டே ஹாங்கோட அண்ணனை சண்டை போடுறதுக்காக கூப்பிடுறாங்க. ஹாங்க அவனோட அண்ணனுக்கு இது ஓ நேரம் போட்டு தாக்குன்னு சொல்லிட்டு அவனை மேடைக்கு அமுச்சு வைக்கிறா. இவனும் மேடைக்கு வந்து கையெல்லாம் காத்துல ஆட்டி அவனோட ஆப்போனன்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவனோட ஆப்போனன்ட் ஒரே அடி தான் அடிப்பான். ஐயோ வலிக்குது, இந்த மேட்சை நிறுத்துங்க, இவன் என்ன வலிக்கிற மாதிரி அடிக்கிறான்னு குழந்தை பையன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்த ஜட்ஜும் என்னடா வளரிக்கிட்டு இருக்க, சண்டைனா அடிவில தான் செய்யும், நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் செல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஃபைட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹாங்கோட அண்ணனுக்கு ஆப்போசிட்டா சண்டை போட்டுட்டு இருந்தவன் ஹாங்கோட அண்ணனை அடிக்க வர இவனை நிறுத்து, இந்த மாதிரி ஃபைட் பண்றவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம், நீ என்ன வேற வலிக்கிற மாதிரி அடிச்சுட்ட, அதனால நீ என் கூட சண்டை போடுற தகுதியை இழந்துட்ட, நான் இந்த மேட்சை விட்டு விலகுறேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா ஹாங் பக்கத்துல வந்து உட்கார ஹாங்கும் இந்த உலகத்துல எவன் வந்தாலும் அடிச்சு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ பார்த்தா மேட்சை விட்டுட்டு பாதிலே ஓடி வந்துட்டேன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட அவனும் நான் அவனும் ஓடிலாம் வரலையே, அவன் என்ன வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டான் அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு ஆங்கும் சரி வா இங்க இருந்து என்ன பண்ண போறோம், வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு எந்திக்க அப்போன்னு பார்த்தா அந்த அனௌன்சர் போகோ ஸ்கூல்ல இருந்து 2வது ஸ்டூடெண்ட் வாங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹாங்கும் எங்க ஸ்கூல்ல இருந்து 2வதா யாரும் வரலடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கன்ற ஒருத்தவங்களோட பேர் தான் அந்த ஸ்கூல் சார்பா ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹாங்கும் எது என் பேரான்னு சொல்லிட்டு மெதுவா அவ அண்ணன் லூலியை திரும்பி பாக்குறா. அப்போ லூலியும் அது ஒன்னும் இல்ல, 2 பேருக்கு மேல இருந்தாதான் கலந்துக்க முடியும்னு சொன்னாங்க, அதான் உன் பேரையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹாங்கும் நான் போக மாட்டேன்னு பம்மிக்கிட்டு உட்கார அந்த போயே ஏமா நீயும் ஒரு குன்ஃபு மாஸ்டர் தானே, ஸ்டேஜுக்கு போய் நிக்கவே பயப்படுறியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாருமே ஏன் பயப்படுற, போய் ஒரு கை பாருன்னு அவளுக்கு தைரியம் சொல்ல அவளும் அந்த ஃபேங் கொடுத்த பாலை குடிச்சிட்டு இப்படி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்குறீங்களேடான்னு புலம்பிக்கிட்டே அந்த ஸ்டேஜுக்கு போறா. அங்க போயிட்டு காத்துல கையாட்டிக்கிட்டு இருக்க அந்த போயே இது எந்த மாதிரியான சைனுமா, நீயே உருவாக்குனதான்னு கலாச்சிக்கிட்டு இருக்க. ஹாங்கும் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவளோட ஆப்போனன்ட் கூட சண்டை போடுறா. அந்த ஆப்போனன்ட்டும் ஹாங்க பயங்கரமா அட்டாக் பண்ண ஹாங்கும் அந்த ஆப்போனன்ட்டை சமாளிக்க ட்ரை பண்றா. ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஆப்போனன்ட் ஹாங்க அடிச்சு தள்ளிவிட அதுக்கப்புறமா அந்த ஆப்போனன்ட் கீழே இருக்க ஹாங்க அடிக்க வரான். அப்ப ரெஃப்ரியும் டைம் அவுட்னு சொல்ல அந்த ஆப்போனன்ட் அடிக்கிறத நிறுத்திடுறான். அதுக்கப்புறமா ஹாங் பக்கத்துல வந்த லூலியும் உனக்கு ஒன்னும் ஆகல, நான் ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு கஷ்டமா இருந்தா இதை விட்டுட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹாங்கும் எனக்கு ஒன்னும் இல்ல, லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த போயே அவளோட ஜிக்னா மேஜிக் எல்லாம் காமிச்சு ஹாங்கோட உடம்புக்குள்ள பூந்துடுறா. அதுக்கப்புறமா ஹாங்கும் தெம்பாயி மறுபடியும் ஃபைட்டுக்காக எந்திக்கிறா. அப்போ போயே கிட்ட என்னோட உடம்பு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஆப்போனன்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்க போயே ஹாங்கோட உடம்புக்குள்ள இருந்ததுனால பயங்கரமா ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஆப்போனன்ட்டை போட்டு பொளந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ஹாங்க பார்த்து கை தட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஃபைட்டை முடிய அந்த அனௌன்சரும் இந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு, இதுக்கப்புறமா ஃபேங் யார் ஜெயிச்சாருன்றதை அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேங்கும் நான் போகோ ஸ்கூல்ல சேர்ந்தவங்க இவ்வளவு ஃபாஸ்டா சண்டை போடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஆனா ஓவராலா பார்த்தா ஆப்போனன்ட் ஸ்கூல் டீம் தான் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ஆப்போனன்ட் டீம் ஸ்கூல் ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்றான். ஏது இவங்க ஜெயிச்சிட்டாங்களான்னு சொல்லி ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறமா ஃபேங்கும் கண்ணாடியை கலட்ட ஹாங்கோட உடம்புக்குள்ள இருந்த போயே அவனை ஆச்சரியமா பாக்குறா. ஃபேங்க பார்க்க அச்சசல் போயோட பார்ட்னர் மாதிரியே இருப்பான். அப்ப அந்த அனௌன்சரும் நீங்க தோத்து போயிட்டீங்க, இதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களான்னு ஹாங்க கிட்ட மைக்க நீட்ட ஹாங்க அதை எதையுமே கண்டுக்காம ஃபேங்க பார்த்து ஓடி வந்துகிட்டு இருக்கா. நீ இங்க என்ன பண்ற ஃபெயிலி, என்ன ஞாபகம் இல்லையா, நம்ம 2 பேரும் எவ்வளவு நாள் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு கேட்டுட்டு இருக்க. ஃபேங்குக்கு ஒன்னும் புரியல, என்ன
என்ன சொல்றான்ற மாதிரியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஆளுங்கெல்லாம் ஹாங்க பிடிக்க ஹாங்குக்குள்ள இருந்த போயே அவங்க எல்லாருமே தள்ளி விட்டுருவா. அப்ப ஃபேங்கும் நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க, நம்ம எப்போ ஒன்னா இருந்தோம், இந்த மாதிரிலாம் பேசுறதை விட்டுட்டு ஒழுங்கா வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா யாராவது இருந்தா இங்க வந்து இந்த பொண்ணை கூட்டு போங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க திடீர்னு ஹாங் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இந்த சீன் இங்கே கட்டாக இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கேமுக்குள்ள இருந்த வில்லன் நிஜ உலகத்துக்கு வந்து யாரையோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் गाइस.